இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. ஏன்னா கூர்மையான அறிவும் துணிச்சலான ஒரு தன்னம்பிக்கையோ எதையும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு திறன் கொண்டவங்க அப்படின்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களை சொல்லலாம். அதே சமயம் சில நேரங்களில் கொஞ்சம் கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. கோபத்தை கூட ரொம்ப கண்ணியமாக தான் வெளிப்படுத்துவாங்க. இந்த விருச்சிக ராசி அப்படின்னா தேள் மாதிரி கொட்டுவாங்க, கோபக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து பார்த்திங்கன்னா நிறைய அற்புதமான பலன்களை உங்களுக்கு வழங்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமாக யோசித்து செயல்படுவாங்க. ஒரு தொழிலாகட்டும், ஒரு வியாபாரமாகட்டும் ரொம்ப கூர்மையாக பல கோணங்களில் ஆராயக்கூடியவங்க. இவங்களை நீங்கள் பார்த்தீங்களாவே தெரியும். ஒருத்தர்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் போய் பழக மாட்டாங்க. ஆனால் அவங்கள கிட்ட பழகிட்டாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அவங்கள விட்டு விலக மாட்டாங்க. ஏன்னா டக்குன்னு போய் பழக மாட்டாங்க. அவங்கள பற்றி ஆராய்வாங்க. இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி பல கோணங்கள்லாம் ஆராய்ந்து தான் அவங்கக்கிட்ட பழகக்கூடியவங்களாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி அதிக அளவு பார்த்திங்கன்னா மற்றவங்கக்கிட்ட டக்குன்னு போய் யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டாங்க, பழகவும் மாட்டாங்க. இவங்கக்கிட்ட நிறைய கோபம், அன்பு, வெறுப்பு இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப சிந்தித்து செயல்படுவாங்க. ஒரு சாதாரண பேப்பரை கூட அது எந்த விதத்தில் பயன்படுத்தினா நம்ம லாபகரமாக மாற்றிக்க முடியும், எந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத யோசிக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். கூர்மையான அறிவு, பகுத்தறிவு திறன் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக நம்ம ஒரு விஷயத்தை தண்ணி மட்டும் பார்க்குறோம். ஆனால் அந்த தண்ணியை வச்சு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா, ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு ஆராயக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களை சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு? வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா? வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது? இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, நீங்கள் எந்த ஆண்டு நீங்கள் பிறந்த ஊரோட பெயர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற 7 நாட்களுடைய கிரகநிலை அமைப்பை வைத்து பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியனும் புதனும், கலஸ்திரஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சந்திரன் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க, எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க மூலிமா உங்களுக்கு நிறைய ஆதாயங்களும் நல்ல லாபமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உடல் சோர்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. சில்லறை பிரச்சனைகளை ஓரளவுக்கு சமாளிப்பீங்க. பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. உரிய நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் கரெக்டாக முடிவெடுப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில், தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும். மன ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தூக்கமின்மை, ஒரு விதமான குழப்பம், ஒரு விதமான தெளிவின்மை இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் மன ரீதியாக உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அதனால் யோகா, தியான பயிற்சி இதெல்லாம் செய்கிறது ரொம்பவும் நல்லது. மனதில் வியாபாரம் பற்றிய ஒரு கவலை இருக்கும். இனி அந்த கவலை படிப்படியாக குறையும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி குறையிற மாதிரி இருக்கும். ஏன்னா மகிழ்வு இல்லாமல் ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். அது உங்களுக்கு மனதை ரொம்ப
பாதிக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. அவசரமான முடிவு, அவசரமான பிரச்சனைகளில் முடிவெடுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. உங்களால் கரெக்டாக முடிவெடுக்க மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது. நண்பர்கள், உறவினர்கள் கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக பேசுகிறது நல்லது. பெண்களால் எந்த ஒரு காரியத்துலேயுமே இந்த காலகட்டத்தில் கரெக்டாக முடிவெடுக்க முடியாது. ஏன்னா மனம் ஒரு விதமான தெளிவில்லாத மாதிரி இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முக்கிய முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து நான் கரெக்டாக முடிவெடுத்துருக்கிறேன்னா அப்படின்னுங்கிற மாதிரி கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முக்கிய முடிவுகள் எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த விருச்சிக ராசி பெண்கள், கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அந்த மந்த நிலை மாறி நல்ல ஒரு சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. அதனால் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அமைந்திருக்கு. மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். விளையாட்டு போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் நல்லது. ஏன்னா வீண் வாக்குவாதம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் வீண் வாக்குவாதத்தில் இறங்காமல் கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்கள் அந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தாய்வழி உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவர்கள் இருந்திருக்கும். இனி அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பிரச்சனையெல்லாம் குறைஞ்சி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக மகிழ்வான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. சொத்து சம்பந்தமான வழக்குகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். பிள்ளைகளால் கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். குழந்தைகள் கல்யாண விஷயமெல்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமண வயதில் இருக்கிற உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ வரன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்கி செயல்படுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் தைரியமாகவும் சுறுசுறுப்பாகவும் ஒவ்வொரு விஷயத்துலையும் செயல்படுறதுனால வருகின்ற நாட்களும் ரொம்ப மகிழ்வான நாட்களாகவும் வருகின்ற நாட்களில் ஒவ்வொரு விஷயத்திலையும் சிந்தித்து செயல்படுறதுனால ஓரளவுக்கு லாபம் பெறக்கூடிய யோகமான வாரமாகவும் வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு வெப்பம் சம்பந்தமான பிரச்சனை வரும். உடல் உபாதைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் தண்ணி அதிகமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கிறது, ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது. தம்பதிகளுக்கு இடையே கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரைக்கும் இருந்திருக்கும். இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மனைவி வழி உறவுகளால் சின்ன சின்ன கருத்து பரிமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கெட்ட பேர் உண்டு பண்ணிட்டு போயிடுவாங்க. கவனமாக இருக்கிறது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு. குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய தேவையை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. அதனால் மகிழ்வான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். உறவினர் வகையில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரைக்கும் இருந்திருக்கும். இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். குடும்பத்துலேயும் கூட ஏதாவது ஒரு சுப நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்கும். பெண்கள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதம் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறது நல்லது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்வாக இருக்கணும், இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அம்மனுக்கு வேப்பிலை சாற்றி வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய குழப்பங்கள், பிரச்சனை, பதட்டம் இது எல்லாமே படிப்படியாக குறையும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா நிறைவேறும். அம்மனுக்கு வேப்பிலை சாற்றி வழிபட்டு பாருங்கள். கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிகராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா
மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.